அமால் டுமால் என்னடா ரோசிங் சேனலும் உமாசங்கர் ஐயாவோட கவர் போட்டோ போட்டு இந்த வீடியோ போட்டுன்னு பாருங்களா? இந்த வீடியோக்கும் உமாசங்கர் ஐயாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. அவர் சம்மந்தப்பட்டதுனால ரோஸ்டிங் சேனலும் சம்மந்தம் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஐயோ ரோஸ்டிங், நீங்களே இப்படி பண்ணலாமா? நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தம்பி ஜெஸ்டின் நான் லைன்ல வரீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இங்க வந்தாச்சுன்னா நீங்க மாம்சத்துல இன்னும் செயல்பட முடியாது. என்னண்ணே அவரு கூட போய் வந்து உங்களை பத்தி வீடியோ போற அளவுக்கு எத்தனை விட்டீங்களே. சரி என்னண்ணே உங்களை நீங்க மாம்சத்துல செயல்படுறீங்க, இனிமேல் மாம்சத்தை செயல்பட முடியாதுன்றாரு, நீங்களும் சைலண்டா இருக்கீங்க. ஹலோ தம்பி, இனிமே நீங்க 3 பேருக்கு என்னாச்சுன்னா இப்ப சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, சத்தியம் தெரிஞ்ச பிறகு நீங்க போய் மாம்சத்துல போக முடியாது. இப்படி என்னண்ணே சத்தியத்தை அவத்தை கத்துனீங்க? நீங்க மாம்சத்துல போக முடியாத அளவுக்கு, அதனாலதான் நீ வீடியோ போறது இல்லையோ. இப்போ உங்களுக்கு இவ்வளவு இப்படி சைட்ல வந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து லைன்ல கொண்டு வந்துட்டாரு. நீங்க லைன்ல இப்போ இயேசுவோட வசனத்தின்படி மட்டும் தான் அடுத்து பண்ணணும். பண்ணுனா 100% பாதுகாப்பு உங்களுக்கு, உங்களை வச்சு அடுத்த பலமா பயன்படுத்துவார். என்னண்ணே ஐயா தான் பேசிட்டே இருக்காரு, நீங்க சைலண்டா இருக்கீங்க. ஐயா உங்களை இனிமேல் இயேசுவின் வசனத்தின்படி மட்டும்தான் நீங்க பண்ணணும் அப்படின்றாரு. அப்பதான் பலமா யூஸ் பண்ணுவாராம். சரி நீங்க பலமா யூஸ் ஆகலீங்களா யூஸ் ஆகலையானே இனி ஒரு நாட்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஐயா நிறைய சேட்டைகளை பண்ணிருக்காரு. இதெல்லாம் நீங்க கேட்காம அங்க போய் அமைதியா உட்காந்து காரணம் என்ன? முடிஞ்ச ஒரு வீடியோ போடுங்க. சரி ஐயா போன சேட்டைகளை உங்களுடைய கண் முன்னாடி வைக்கிறோம், நீங்க கேக்குறீங்களான்னு நாங்களும் பொறுத்து பாக்குறோம். பாத்தீங்களானே இவங்களுக்கு வியாதியை சரியாக்கி இவர் இப்படி ஓட்ட பண்றதுல ஓட விட்டுறாரு. இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இதோ இப்ப அதே மாதிரி ஒன்னொரு ஊழியக்காரர் பண்றாரு. இவருக்கும் உமாசங்கர் ஐயாக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். காது கேட்காது. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிச்சிருக்கிறாங்க. 6 லட்சம் செலவழிச்சோம். டாக்டர்ஸ் இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டான். நல்லா இருக்குதா? காது கேக்குதா? நல்லா காது கேட்குது, நல்லா கேட்குது. ஒரு காது கேட்காமல இருந்திருக்கு, இன்னைக்கு கத்தர் காதையும் திறந்து விட்டு விட்டாரு. நம்ம ஜாப்ரி ஐயா வெறும் காது மட்டும் சரி பண்ணல, உமாசங்கர் ஐயா போல காலை சரி பண்ண வச்சு எப்படி ஓட ஒரு பாருங்க. என்ன செய்ய போறீங்க தெரியுமா? வயசு 82 தானே, ஓட போறீங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக்கட்டுவாருங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. 82 வயசுக்காரர் ஓடுறத பாருங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கு, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கத்திருக்க இப்ப தலை சுத்து மாதிரி இருக்கா? இல்ல கரெக்டா இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, இவ்வளவு ஓடியும் ஒண்ணும் இல்ல பாருங்க. உமாசங்கர் ஐயா 40-50 வயசுலேயே ஓட விடுறாரு. இங்க ஜாஃபி ஐயா ஒரு 80 வயசு மேல இருக்கிற ஆள ஓட விடுறாரு. இந்த மாதிரி 2 பேரும் பிசாச ஓட்டுற வியாதியை சரி பண்றான்னு சொல்லி காமெடி பண்றாங்கன்னு பைபிள படிச்ச மக்களுக்கு தெரியும். ஏன் ரோஷின் செல் வச்சுற உங்களுக்கு ஏன் தெரியுமே? இன்னைக்கு உமாசங்கர் ஐயா போன மாதிரி நாளைக்கு ஜாஃபி ஆகிட்டே போய் கத்துன்னு வரீங்களோ? இந்த மாதிரி ஒரு இயேசுவின் அற்புதத்தை செய்யறன்ற பேர்ல இவங்க ஒருத்தவங்கள முதல் யோகா நோவன்னு சொல்ல இங்க போல எவ்வளவு பேர் இது பண்ணிருக்காருன்ட்டு. In the name of Jesus, I release her. In Jesus' name, I crush the arthritis. In Jesus' name, I crush the arthritis. Send it out. In Jesus' name, I release her. In Jesus' name, I restore her. In Jesus' name, I restore her. In Jesus' name, I command. அப்படின்னா உமாசங்கர் ஐயா வேதத்துக்கு புறம்பா நான் வியாதியை சரி பண்றேன், நோயை சரி பண்றேன், பிசாச ஓட்டன்னு சொல்லி இப்படி ஊர் பெண்கள் காலில் பிடிச்சினே பண்ணா நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. ஆனா இதே சார்லஸ் ரோவோ இல்ல வேற யாருன்னா பொண்ணா கேட்பீங்கல்ல. ஹீலிங் 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 இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சரியா இடத்தவங்க கையை கட்டுவீங்க. புக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே 2 வருஷங்களாக இந்த புக்களிலே கூடாக வருகிற சிதலை பார்த்து
உள்ளே இருக்கிற காயம். இவரும் இயேசு நாமத்துல தான் பேரை ஓட்டுற வியாதியை சரி பண்றான்னு சொல்லிட்டு இப்படி அவங்க சபைக்கு வர பெண்கள் எல்லாம் மேல கையை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவரை நீ ஈஸியா கெட்டுருவீங்க, ஆனா உமாசங்கர் ஐஏஎஸ் உங்களால கேட்க முடியுமா? In the mighty name of Jesus. அண்ணா நீங்க உட்காந்து இருக்கீங்கல்ல உமாசங்கர், அவரு அந்நிய பாஷையிலேயே வியாதியை சரியாக்கிறாரு. இதே ஃபாதர் வில்டமன்ஸோ இல்ல மோகன்சியோ பண்ணா கேட்பீங்க, இவரை உங்களால கேட்க முடியுமா? In Jesus' name, I release him from all the pain. Amen. ठीक कर दो सबको, छोड़ने सब छोड़ दो, कोई दिक्कत नहीं. 60 to 70%. 70%. ஐயா கை வச்சு அந்நிய பாஷையில பேசி ஜபிச்சாலும் 60% தான் சரியாயிருக்கான். இங்க ஒருத்தர் 100% சரி பண்றாரு பாருங்க. காமிச்சப்போ 2 கிட்னியும் அழுகி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் ஒரு மேடம் சொன்னாங்க இங்கே போங்க அப்படின்னு. நாங்கள் அங்கே வந்தோம் போன மாதம். வந்துட்டு போன பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல 2 கிட்னியும் உங்களுக்கு நல்லா ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஜாஃப்ரி ஆக்கிருக்கிற பவரு உமாசங்கருக்கு இல்ல போல. ஏன்னா அவரை 2 கிட்னி ஃபெயிலியரே ஐயா ஜபிச்சு கிட்னி வர வச்சாரு. ஆனா உமாசங்கர் ஐயா அந்நிய பாஷையில ஜபிச்சு 70% தான் சரியாக முடியுது அவரால். இவங்க காட்டுற சாட்சி, இவங்க பண்ற அற்புதம் எல்லாமே போலியானதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வேதத்துல ஆண்டவர் பிசாசு ஓட்டும் போதும் சரி, வியாதியை சரி பண்ணும் போதும் 70% சரியாச்சா 60% சரியாயிச்சான்னு சொல்லி கேட்டா பண்ணாரு. உமாசகனையா வியாதியை சரி பண்றேன்னு சொல்றதும் பிசாசு ஓட்டுறோம் அற்புதம் பண்றோம் வேதத்துக்கு புறம்பானதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வேதத்துல ஆண்டோட சீசர்களே முடவனை ஏஞ்சி நாடானா ஏஞ்சி நடப்பான். ஆனா நம்ம ஐயா எப்படி மூட நம்பிக்கை இங்க புகுத்தினுகிறான்னு பாருங்க. எவ்வளவு நாள் வலிக்கு? ஒரு 3 மாசமா. ஓகே, இவங்க கையை யாரு வலியை குணப்படுத்துவா? வாங்க வாங்க சகோதரி வாங்க, எங்க போறீங்க வாங்க இங்க. ஐயா வியாதி ஓட்டதுக்கு ஒரு பெண்ணை கூப்பிடுறாரு. எப்படின்னா கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை புகுத்துறாருன்னு நல்லா பாருங்க. நீங்கதாம்மா, வாங்க 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 இருக்கு. இவன் நீங்க தான் குணப்படுத்தணும். வாங்க, போகாதீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க. வாங்க வாங்க சகோதரி. வரமாட்டான்னு அடம் பிடிக்கிறவங்கள ஒரு பிடிச்சி கூப்பிடுறாரு ஐயா. அம்மாவுக்கு எப்படி அன்போடு ஜெபம் பண்ணுவீங்களோ அதை மாதிரி கை வலி நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது குணப்படுத்தணும். அம்மா நீங்கள் என்ன பண்ணுங்க, கை வைக்கிறதுக்கு மேலே எனக்கு முதுகில் டச் விழுது. யாருக்காவது மேலேயாவது உங்களுக்கு மன கசப்பு இருக்கா? கேஸ் எதுவும் போட்டிருக்காங்களா? இல்லை, போட்டிருக்காங்க. கசப்பு இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள எல்லாம் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஐயாவை பொறுத்த வரையும் இதுதான் சுவிசேஷம். யார்கிட்ட போயிட்டு அவர் வியாதியை சரி பண்றாரோ, நீங்க அவங்கள மன்னிச்சிட்டீங்களா, இவங்களை மன்னிச்சிட்டீங்களா, அந்த பாவத்துல இருந்து நீ வெளியே வந்துட்டீங்களா, இதைதான் கேட்பாரே தவிர நம்ம படிச்ச கடவுள்ல இருந்து உலகத்துக்கு வந்தாரு, நம்மளோட பாவத்துக்காக பலியானாரு, அவர் சிலுவையில் அறியப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு, அவர் திரும்பி வர போறாரு, அதனால பாவத்தை விட்டு மலர்ந்துருங்க, இப்படி சுவிசேஷம் சொல்ல மாட்டாரு. வியாதியை சரி பண்றதுக்காக கதை வேணா சொல்லுவாரு. நீங்க அவத்த உட்காந்து கத்தின உட்காந்துக்கிறீங்க. அவங்கள மன்னிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்னா அங்கே கை வைக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் முதுகுல கை வைக்கிறாரு அப்படின்னா கசப்பு இருக்குன்னு அர்த்தம். மன்னிக்கிறீங்களா? அவங்கள கனியா பண்ண மாட்டீங்க. ஓகே ஐயா, மத்தவனை மன்னிச்சா மட்டும் போதாதியா, ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு மலர்ந்துரும், அதான் மெயின். இப்போ ஏஞ்சல் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த கையை நல்லா 2 கை வச்சு இயேசுவின் நாமத்தில் எங்க வலிக்குதுன்னு நல்லா கேட்டுக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டா கை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த தாயாருக்கு இருக்கிற வலியை வெளியே போன்னு கட்டளையிடுற 3 தடவை. அது என்ன 3 தடவை? 3 தடவை சொன்னாதான் அந்த வியாதி சரியாகுமா? 3 தடவை சொன்னாதான் பிசாசு ஓடுமா? மத்திய மார்க் லூக் யோவான்னு சொல்றீங்கல்ல, அதுல கூட இப்படி இல்லையே. 3 வாட்டி சொன்னாதான் சரியாகும், 3 வாட்டி சொன்னாதான் பேய் ஓடான்னு சொல்லி வேற எதனா மதத்துல இருந்தே கத்தின்னு வந்தீங்களா? இயேசுவின் நாமத்துல இந்த தாயாரோட வழியே வெளியே போ. இயேசுவின் நாமத்துல இந்த தாயாரோட வழி வெளியே போ. நீங்க வெளியே போன பிசாசு இது ஆர்மி. இது ஆர்மி. ஆமா, இது ஆர்மி. அவர் கமாண்டர். இது ஆர்மி. ஆர்மி லாங்குவேஜ்ல கமாண்ட் தான் கேட்கும். பிசாசு கமாண்ட் தான் கேட்பான். இயேசுவின் நாமத்துல இந்த கையில, இந்த அம்மாவுக்கு இந்த கையில வலிய கொடுத்திருக்க அசுத்தாவிய வலு சர்ப்பத்தை வெளியே போன்னு கட்டளையிடுற கமாண்ட். ஐயா, எங்க இருந்து என்ன புதுசா கத்தின்னு வரீங்க? இப்படியா வேதத்துல எங்க இருக்கு? ஓகே, நான் இந்த பக்கம் வந்துக்கிறேன். உங்க முகத்தை கேமராலையும் பாத்துக்கலாம். நீங்க தான் குணப்படுத்த போறீங்க ஏஞ்சல், நான் இல்ல. ஓகே, இயேசு உங்களை வழியா குணப்படுத்த போறேன். இப்ப கமாண்ட் போடுங்க பார்க்கலாம். இயேசுவின் தாயாருக்கு இந்த வழி இருக்கிறது, அசுத்தாவே வெளியே போ. இயேசுவின் நாமத்துல இந்த தாயாருக்கு கையில வலிய கொடுத்திருக்கிற வலு சர்ப்பமே அசுத்தாவிய வெளியே போன்னு கட்டளை இருக்கிறேன். ஓகே, இல்ல சிம்பிளா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த தாயாருக்கு இருக்கிற வலியை வெளியே போன்னு கட்டளையிடுறேன். ஓகே, இயேசுவின் நாமத்துல இந்த தாயாரோட வழியே பிசாசே வெளியே போ. இயேசுவின் நாமத்துல இந்த தாயாரோட வழியே பிசாசே வெளியே போ. இங்க வெளியே போன்னு கட்டளையிடுறேன். இங்கிலீஷ்ல சொன்னா புரியுமா உங்களுக்கு? ஐ கமாண்ட் இன் த நேம் ஆஃப் கமாண்ட் போடணும். இது ஆர்மி வேலை. ஆர்மி, அவன் ஒரு ஆர்மி, நம்ம ஒரு ஆர்மி. நீங்க ராஜகுமாரத்தி. ஓகே, இவர பிரின்சஸ். பிரின்சஸ் வெளியே போன்னு கட்டளையிடுறேன். கமாண்ட் அப்பதான் ஓடும், டக்குன்னு ஓடும்.
இயேசுவின் நாமத்துல இந்த தாயாரோட வழியை வெளியே போன்னு கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல இந்த தாயாரோட வழியை வெளியே போன்னு கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல இந்த தாயாரோட வழி வெளியே போன்னு கட்டளை எடுக்கிறோம். ஐயா இப்படின்னா மந்திர சொல்றவர் மந்திர சொல்லன்னு மத்தையும் மார்க் லூக் யோவான்ல கூட இல்லையா? என்ன சொல்லணும்னா உங்க வாயில இருந்து ஒரு அறிக்கை வரணும். அதான் தீர்க்க தரிசனம். அம்மா இயேசு உங்க வியாதியை உங்க கை வலியை குணப்படுத்திட்டார். சொல்லுங்க. அம்மா உங்க வழியை இயேசுப்பா குணப்படுத்திட்டாங்க. ஆமென். ஆமென். இப்ப செக் பண்ணுங்கம்மா. செக் பண்ணுங்க. வாங்க இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு இப்போ? வலி போயிடுச்சு? நல்லா இருக்கு, போயிடுச்சு. எல்லாரும் கை தட்டி சகோதரி 2 பேரும் அவ்வளவுதான். ஐயா இதெல்லாம் ஒரு வியாதின்னு வேற நீங்க சரி பண்ணிட்டு வருங்க. கை வலி கூட அது வல்ல சருப்போ அது ஒரு பிசாசு. என்னையா எங்கேயா கொண்டு போயிட்டீங்க கிறிஸ்தவத்தை? ஆனா நீங்க இப்படி சொல்றதையும் கேட்ட நம்பி ஒரு கூட்டம் ஏமாந்துட்டு பாத்தீங்களா? அவங்கள சொல்லணும். அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? ரோஸ் சீசன்ல இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் கேட்டு எப்படிதான் சிரிக்காம அவங்க உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க. ஆனா இன்னும் எனக்கு ஒண்ணு இருக்கு, அதை பப்ளிக்ல பேசுறதுக்கு இன்னும் எனக்கு அனுமதி கொடுக்கல. வருகையை பத்தி ஒரு முக்கியமான வசனம் கொடுத்திருக்காரு. சீஷர்களுக்கு மட்டும் தெரியும், உங்களுக்கு நான் தனியா ஷேர் பண்றேன். இதை வீடியோ எடுத்து 2 தடவை வேஸ்ட் பண்ணிட்டார். வீடியோ ஒரு தடவை வேஸ்ட் பண்ணிட்டார் 2.5 மணி நேரம். 2வது தடவை ரெக்கார்ட் பண்ணி எடிட் போற முதுக பிடிச்சிட்டாரு. அப்படியே வந்து என்னது முதுக பிடிச்சிட்டாரா? ஏயா எல்லாரும் சொல்லக்கூடாது சொல்லிட்டாரா? ஆனா இது ரோஸ் சீசன்ல கேட்டு சிரிக்காம இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை பாராட்டணும். முதுகுல லிட்டரலி கை நோ எடிட் பண்ணக்கூடாது. சிரிச்சிட்டேன். எது பண்ண எடிட் பண்ணக்கூடாதா? ஏன் எடிட் பண்ணக்கூடாது? விடல. அது இன்னும் அப்படியே வீடியோ இருக்க எடிட் பண்ண விடல. ஏயா முதுகு பிடிச்சோன்னு சிரிச்சிட்டீங்க? கிச்சு கிச்சு மூட்டினாரா? 3 இயர்ஸ் உங்களோட வீடியோஸ் அவ்வளவு இருக்கு. வாட் இஸ் யுவர் நெட்? இது உங்களோட கையில நெட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? ரிசல்ட் எவ்வளவு கிடைச்சிருப்பாங்க? ரிசல்ட் இல்லாம இல்ல. உங்களோட நாங்க வந்து மாம்சத்துல இருந்தாலும் நாங்கெல்லாம் எப்பா இந்த பயல்களை ஒரு எங்களுக்கு கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது பிரதர். ஏன் அவங்களுக்கு கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது? என் ஊழி அழைப்பு இல்லையா உங்களுக்கு? பேர் சொல்றதுக்கு எனக்கு பேர் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவையானவர் பிடிப்பார், டக்குன்னு கழுத்தை பிடிப்பார். என்னையா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடும் போது முதுகு பிடிக்கிறாரு. வீடியோல யாருன்னா பேரை சொன்னா தொண்டையை பிடிப்பாரா? வேற என்னையா பண்ணுவாரு? மெசேஜ்ல பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கழுத்தை பிடிப்பார், டாய்னு பிடிப்பார் டக்குன்னு. எப்படியா டாய்னு தொண்டையை பிடிச்சிடுவாரா? அப்படியா? பேர் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனா இவ்வளவு அநியாயம் பண்றானுங்க. ஞானி யோசிச்சுட்டு இருந்தோம், உங்களை ஏசப்பா விட்டாரு போங்க அடி தள்ளுங்க. ஐயா அது அனுமதி குடுக்கலன்னு இல்லையா? பேர் சொன்னா எதுவும் பிரச்சனைன்னு பேர் சொல்லாம போறீங்க. அது அப்படி சொல்லுங்கயா. ஆனா இது கூட தட்டி கேட்க துப்பில்லாத அளவுக்கு ரோசிஞ்சன் போயிடுச்சுன்னு போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரிஜெக்ஷன் காரணம் இதுதான். பொல்லாங்கு செய்கிற எவனும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல இயேசுவை பகைக்கிறார். அவர் அங்கதான் இருக்கிறார். பிளண்டா நம்ம அக்செப்ட் பண்ணணும். பொல்லாங்க செய்யற எவனும் தேவனை பகிர்கிறான்னு வசனம் ஓகேயா? ஆனா அந்த இடத்துல மத்தையும் மார்க் லூக்கியோவான் எத்தோறீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு மத்தையும் மார்க் லூக்கியோவான் அதுதான் விக்கிரகமா மாறிடுச்சு உங்களுக்கு. சரி உமா சங்கர் ஐயா கிட்ட எது பேசினாலும் வேஸ்ட்டுன்னு அவர்கிட்ட போன எல்லாருக்கும் தெரியும். இனி ரோஸ்டிங் சேனல் நாங்க போயிருக்கு என்னென்ன ஆக போதுன்னு இனி பொறுத்திருந்து பார்ப்போம். ரோஸ்டிங் சேனல் நாங்க கேட்கறது ஒண்ணுதான். மொத்தம் தப்பு பண்ணா ரோஸ் பண்ணி வீடியோ போற மாதிரி உமா சங்கர் ஐயா கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ரோஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கலாமே. இன்னும் போடாம இருக்கிற காரணம் என்ன? காரணம் என்னன்னு முடிஞ்ச வீடியோ போட்டு மக்களுக்கு சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் நாங்க உங்களை தான் ஒரு ரோல் மாடலாம் நினைச்சு சேனலே ஆரம்பிச்சோம். நீங்களே இப்படி போனதால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுதான் இந்த வீடியோல போட்டிருக்கோம். ஏன்னா நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க யாரு தப்பு பண்ணாலும் கேட்கணும், யாரு தப்பு பண்ணாலும் சொல்லணும்னு. எங்களுக்கு தோணுதை நாங்க சொல்லிட்டோம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு உங்க சேனல்ல போனதா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் நம்ம சேனல்ல பார்த்துட்டு ரோஸ்டிங் ஜெராக்ஸ் கேட்பாங்க. ரோஸ்டிங் ஜெராக்ஸ் தான் அப்படின்னு சொல்ற நேரத்துல நீங்க உமா சந்தர் கூட போனதை சொல்ல விடாம தடுக்குது. சரி உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட சேனல்ல இருந்து 300-400 வீடியோ கிட்ட நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சோம். ஆல்ரெடி நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போயிடான்ட்டு. நாங்களும் அந்த டைம்ல சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு உங்களோட வீடியோக்களை தான் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால உங்களோட கண்டென்ட்டை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மாடிஃபை பண்ணி நம்ம சேனல்ல போட போறோம். உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு போடலாம் தான் நினைச்சோம். ஆனா நீங்களே வீடியோல யாருன்னா எடுத்து போட்டுங்க அப்படி சொல்லி பர்மிஷன் கொடுத்த அப்புறம் எது கேட்கணும்னா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால உங்களோட கண்டென்ட் எடுத்து தான் இனி வீடியோ போடுவோம். கண்டென்ட் உங்களுது, கருத்து எங்களுது. சரி நீங்க உங்க சேனலை ஃபாலோ பண்ற மக்களுக்கு உமா சங்கரை பத்தி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களும் அவரோட வெயிட் பண்றோம். பை.